கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணங்கி தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் கதைகள் என்னன்னாக்கா, ரோமாதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ரோமரில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரத்தை நம்ம தியானித்து பார்ப்போம். ஒன்றாம் அதிகாரம் இதை நம்ம படிக்கும்போது இந்த அதிகாரம் ஃபுல்லாக ஒரு விஷயம் தேவன் நாங்கள் வெளிப்படுத்துகிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா என்று நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு. அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்குதான்றது இந்த காரியத்தை நம்ம உணர்ந்து பார்த்தாக்கத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்குள்ள நம்ம இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு இது பிரியமான்றது முதல்ல. ரெண்டாவது நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடாது, கோபத்தை உண்டாக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அநேக விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து தேவன்கிட்ட இருந்து இந்த கோபத்தையும் சாபத்தையும் நம்ம வாங்கிக்கிறோங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணுன்றாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் நம்மளுக்குள்ளே இருந்தாக்கா நம்ம எப்படி இருக்குவோம்னாக்கா, தேவனை போல இருக்குவோன்றாருங்க. தேவனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக இருக்குவோன்றாருங்க. அப்படி தேவனுடைய வார்த்தைகளை மீறி நம்ம இஷ்டத்துக்கு நடந்தாக்கா நாங்கள் என்னன்றாருங்க, அசுத்த ஆவிகளை அவரே என்ன பண்ணிடுவாராம், விட்டுருவாராம். அசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவாராம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ரோமர் அதிகாரத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு இது பிரியமான்றது முதல்ல பார்க்கணும். நம்ம செய்கிற காரியத்தினால தேவனுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கக்கூடாது. மூணாவதாக என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்து போனாக்கா தேவனுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுன்றதுக்காக என்ன பண்ணுறதுனாக்கா, நம்ம அசுத்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். அசுத்த ஆவிகள் அப்படின்னும்போது என்னன்னா, அசுத்தமான ஆசைகள், இச்சைகள், இதுக்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணிடுவார், கை விட்டுருவார். போயிடுன்னு சொல்லி கை விட்டுருவார். அப்போ தேவன் கை விட்டுட்டாருனாக்கா நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுவார், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னுவார். உயிர் தர்றதுக்கு வார்த்தை உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்களை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்றாரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசும்போது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்மளுக்கு ஜீவன் கொடுத்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டு அவருடைய வழியில் நம்ம நடந்து கொண்டே இருந்தாக்கா நிலைமை எப்படி மாறும்னாக்கா, இப்படி இருந்த ஒரு மனுஷன் எப்படி மாறி இருக்கிறார் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் சொல்கிறபடி நடந்து அவர் இதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து, புரியுதுங்களா, அவர் என்ன செய்கிறாரோ அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதான்றது ஒரு நாளும் யோசனை பண்ணி செஞ்சவர் ராஜாவாக மாறிட்டார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஆடு மேய்ச்சி நின்றவர் அவர். புரியுதுங்களா? நம்மளுடைய தாவீது ராஜாவாக தான் சொல்கிறாங்க. அப்போ தேவனுக்கு பிரியமாக இருந்தாக்கா தேவன் நம்மளை உயர்த்தாத இருப்பாருங்களா? அதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செஞ்சாக்கா தேவன் நம்மளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே செய்வார். நம்ம அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாக்கா அது எதுவாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், லாஸ் ஆகும். அப்புறம் இந்த உலகம் ஆசைகளாக இருக்கலாம், அதுவும் லாஸ் ஆகும். உலக பெருமையாக இருக்கலாம், அதுவும் லாஸ் ஆகிடும். புரோஜனம் இல்லாத போயிடும். புரியுதுங்களா? அப்போ எதுக்காக தேவன் நம்மளை அழைச்சாருன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த அழைப்பை பார்க்கணும். அந்த அழைப்பை நம்ம மறந்துட்டாக்கா, அதை அசட்டை பண்ணிட்டாக்கா புரோஜனம் இல்லாத போயிடும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு சோத்திரம் தகப்பனே, இந்த நாளை கொடுத்திருப்பா. உமக்கு சோத்திரம் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம். அந்த வார்த்தைகளை கேட்டு அப்பா
அப்போஸ்தலர்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. தெரிந்து கொண்ட காரணங்கள் என்னன்றதை எங்களுக்கு அறிய வைத்தீங்க. இப்போ எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. அந்த அழைப்புக்குடைய பாத்திரத்தை நாங்கள் கனப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சேவை கொடுத்து உங்களுடைய வழியில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தின் அசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க தகப்பனே. அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அசுத்தத்தோட போகிறதோட நாங்கள் இந்த உலகத்துக்கு மறித்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்களுடைய வழியில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் உம்முடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல